அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து திருத்தணி நோக்கி சென்று கொண்டிருந்த மின்சார ரயிலில் இருந்த ஒரு வடமாநில இளைஞரை நம் தமிழ்நாட்டை சேர்ந்த 4 தருதலைங்க தாக்கியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம போன காணொலியில் பார்த்துருப்போம். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் விஜய் அவர்களை நம்ம எங்கேயுமே குறிப்பிடலை. அவரும் இந்த சம்பவத்துக்கெல்லாம் ஒரு காரணம் அப்படின்லாம் நம்ம சொல்லவே இல்லைங்க. இந்த தமிழ் தேசியம் பேசுகிறேன்ற பேரில் இனவெறியை தூண்டுறவங்க அப்படி இப்படின்னு தான் நம்ம பேசியிருப்போம். சினிமா துறையில் சில சினிமாக்களும் சினிமா நடிகர்களுமே தான் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களுக்கு காரணம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அதை பற்றி அந்த காணொலியில் பெருசாக பேசலை. ஏன்னா நம்ம மெயினான பாயிண்ட் என்ன அதை பற்றி பேசிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கவர் பண்ணிட்டு நம்ம போயிட்டோங்க. ஆனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில் திமுக தான் காரணம் அப்படின்லாம் போட்டிருக்காப்புல. அந்த அறிக்கையை பார்த்தது பிறகு நம்ம அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? அவர் இந்த சம்பவத்துக்கு எப்படியெல்லாம் காரணம், அவருடைய கட்சிக்காரங்க எப்படியெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம இந்த காணொலியில் போட்டு ஒன்று ஒன்றா தோலுரிக்க போகிறாங்க. சரி, முதல்ல அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற ரயிலில் இளைஞர்கள் சிலர் நேற்று மற்றொரு இளைஞரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தமிழகம் எத்தகைய அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற அச்சத்தையும் அதிர்வலைகளையும் மக்களிடையே ஏற்படுத்தி உள்ளது. சென்னையில் ரயிலில் சென்ற இளைஞர்கள் சிலர், யார் அந்த இளைஞர்கள்? மற்றொரு இளைஞரை கொடூரமாக தாக்கியுள்ள சம்பவமா? தாக்குனது யாரு, அடி வாங்கின இளைஞர் யாரு, அதை மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ஓ, இதுதான் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்றதோட அர்த்தமா? இங்கே உள்ள பசங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தானுங்கன்னா அவனுங்க மேலே கொஞ்சம் கருணை காட்டணும் இல்லையா? என்னத்துக்கு தான் அறிக்கை விடுறாங்கன்னு தெரியல. இந்த கிறிஸ்மஸ் நடந்தப்போ இந்த பாஜக சங்கிகள்லாம் நார்த் இந்தியாவிலெல்லாம் வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை அடிக்கிறது அந்த மாதிரிப்பட்ட காணொலிகள்லாம் வெளியே வந்துச்சு. அந்த கட்சியுடைய சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு அறிக்கை வெளியிடுறாப்புல. இந்த மாதிரி சில நபர்கள் வந்து இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாங்க, வன்மையாக யார் அந்த நபர்கள்னு சொல்லலை, அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லலை. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது இனிமே, அதனால் இந்த அரசை நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். எந்த அரசை சொல்கிறாருன்னு தெரியல. என்ன ஏதுன்னு ஒரு தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் அறிக்கை விடுறாங்க. இப்போ இவரை பாருங்க, யார் தவறு செஞ்சது, யார் பாதிக்கப்பட்டது, யார் பக்கம் இவர் நிற்கிறாரு, எந்த ஏது ஒன்றும் கிடையாது. தலையும் இல்லை வாழும் இல்லை. என்னத்தை தான் அறிக்கை விடுறாங்களோ தெரியல. ஒரு வடமாநில இளைஞரை வந்து அடித்தாங்க, இந்த மாதிரி நம்ம ஊரை சேர்ந்த பசங்க அப்படின்னு சொல்லி பேசணுமா இல்லையா? நம்ம ஊரை சேர்ந்த பசங்க அப்படின்னு வரப்போ அவனுங்க ஏதாவது தப்பு செய்கிறானுங்க தான் ஓங்கி பலார்னு அடிக்க பழகணும். இவரெல்லாம் என்னத்தை தான் அரசியல் பண்ணுறார் அப்படின்றது புரிய மாட்டேங்குதுங்க. அடுத்தது பாருங்க, இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கவில்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே அரசு வந்து உள்ள புகுந்து இந்த வீட்டில் தவறான இளைஞர் இருக்கானா அவனை சரி பண்ணுவோன்றது தான் அரசுடைய வேலையா? ஒவ்வொரு தாய் தகப்பனும் வந்து இந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்களை வந்து கண்டித்து வளர்க்கணும். தாய் தகப்பனுடைய கையில் தான் எல்லாமே இருக்குன்னு தான் பேசணும் இல்லையா? சரி, பேசிட்டு போட்டு அரசியல் பண்ணுறாராமாங்க. இவர் பண்ணுறதையெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ணுற மாதிரியா இருக்குது. குப்பை தூக்கி அப்படியே தூக்கி தூர எரிஞ்சிடலாம் போல தான் இருக்குது. அந்த 4 தருதலைங்களுடைய பேரண்ட்ஸ் எந்த வகையிலையும் காரணம் இல்லை. இந்த இவர், இந்த சைமன் செபாஸ்டியனு, இந்த பாரி ஓலன், இந்த மாதிரிப்பட்ட நபர்கள்லாம் காரணமே இல்லை. இந்த அரசு தான் காரணம். இளைஞர்கள் எக்கேடும் கெட்டு வீணாய் போனால் நமக்கென்ன என்ற ஆளும் அரசின் அலட்சியத்தையும் பொறுப்பின்மையுமே இந்த சம்பவத்தை எடுத்து காட்டுகிறது. இந்த அரசு இளைஞர்களுக்கு எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு, எவ்வளோ நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு. அதனால பலனடைஞ்சவங்க நாங்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கோம். பலனடைஞ்ச நல்லபடியாக இந்த சமூகத்தில் வாழக்கூடிய, இந்த சமூகத்துக்கு நல்லெண்ணங்களை விதைக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவோ பேரும் நாங்கள் இருக்கோம். அப்போ நாங்கள்லாம் இந்த அரசை நீங்கள் குறை சொல்கிறப்போ நாங்கள் கேட்க தானே செய்வோம், கேட்போம் தான். 4 தருதலை பொறுக்கினாங்க, ஊர் பொறுக்கிட்டு திரிகிறானுங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களுமே அப்படி தான் இருக்காங்கன்னு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இது என்ன இது? விஜய் அவர்களே, உங்களுக்கு அரசியல் செய்ய வரல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கட்சியை கலைச்சிட்டு போயிருங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களையெல்லாம் வந்து கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் இங்கே எடுபடாது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எடுத்தா இவருக்கு கோவம் வருது, ஏன்னு தெரில. வெள்ளும் தமிழ் பெண்கள்னு விழா எடுத்தா இவருக்கு கோவம் வருது, ஏன்னு தெரில. ஒன்றிய அரசை பார்த்து எங்கள் கேரக்டரை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னால் இவருக்கு கோவம் வருது, ஏன்னு தெரில. 4 தருதலை பொறுக்கி பசங்க வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வடமாநில இளைஞரை வந்து தாக்குறானுங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் வந்து இவர் பேசுகிறாப்புல, ஏன்னு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் இவர் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாப்லையா, ஏன்னு புரிய மாட்டேங்குது. இளைஞர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க ஏற்ற சூழல் இல்லையாமா தமிழ்நாட்டில், இந்த தற்குறி சொல்லுது. புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் இல்லையாங்க, ஊக்கம் இல்லையா. இவர் என்னமோ பயங்கரமாக முயற்சி பண்ணியிருக்காரு பாருங்க, கஷ்டப்பட்டு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த அரசு வந்து இவருக்கு உதவ முன்வரவே இல்லை. பார்த்தீங்களா?
காலேஜில் போய் சேர்ந்துட்டு பாதியிலே வெளியில் வந்துக்கிட்டு அப்பா டைரக்டர்ன்ற ஒரே காரணத்தினால சினிமாவில் ஜாலியாக போய் ஏறி நடிச்சுக்கிட்டு அப்பா மட்டும் டைரக்டராக இல்லைன்னா இந்த நபர் என்ன நிலைமையில் இருந்திருப்பாருன்னே தெரியாது. அப்படி ஒரு நபராக இவர் இருந்துக்கிட்டு இவர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அட்வைஸ் சொல்கிறாராமா. இங்கே வந்து சரியாக வந்து படிக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லையா. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணால் இங்கே யாரும் ஊக்கம் அளிக்கிறதே இல்லையா. நல்லா வடை சுடுமேன் வடை. தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு, புதிய முயற்சிகளுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக எவ்வளோ திட்டங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த தற்குறிக்கு தெரியுமா. பனையூரில் பங்களாவுக்குள்ள ஜாலியாக நல்லா போட்டு 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 ஃப்ளைட்டில் ப்ரைவேட் ஜெட்டில் போய்கிட்டு அங்கேயும் போட்டு போட்டு இறங்குறப்போ தடுமாறி ஆடி ஆடி அங்கே வெளியில் வரப்போ கீழே விழுந்து தடுமாறி எந்திரிச்சு விஜய் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நபருக்கு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது ஏதாவது தெரியுமா. தற்குறி. விஜய் அவர்கள் வந்து இந்த அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். விஜய் அவர்கள் எப்படியெல்லாம் காரணம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போமா. கத்தி படத்தில் ஒரு டயலாக் வருங்க, அந்த டயலாக் லைட்டாக பாருங்களேன். 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம் தான். இந்த மாதிரி ஒரு சீனை ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பார்க்குறான். ஒரு 17 வயசு 16 வயசு பையனுக்குலாம் இந்த சீன் புரியாதா? சிறுவர்கள் பெரியவங்க எல்லாருமே பார்க்கக்கூடியது தானே படங்கள். இப்போ சின்ன பசங்களுக்கு என்ன இது பகுத்தறிஞ்சு இது படம், இதெல்லாம் ஒரு டயலாகு, அதனால இதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் நினைப்பானுங்க. அவனுக்கு என்ன நினைப்பானுங்க, இந்த மாதிரி 17 வயசு சிறுவன் வந்து குத்துனா ஒன்றும் ஆகாது போல, 3 வருஷம் தானா சொல்கிறாரு பாருங்க, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அவ்வளோதான், அது தாண்டி ஒன்றும் கிடையாது அப்படின்னு தானே நினைப்பான். அப்போ நமக்கு வயசு 18 ஆகலை, அப்போ நம்ம ஏதாவது சம்பவங்களில் ஈடுபடுவோம், நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைப்பானுங்க. அது மாதிரி இந்த சின்ன பசங்களை வச்சு ஏதாவது அடித்தடி ஏதாவது வெட்டுக்குத்து சம்பவங்கள் இல்லை திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுத்துறதுக்கு வந்துட்டு இந்த முதலைகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா. சின்ன பசங்களை இது மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்ற அறிவையும் இந்த மாதிரி சீன்லாம் வந்து அவனுங்களுக்கு கொடுக்குது இல்லையா. அவனுங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி சீன்லாம் தானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ இவர் வந்துட்டு இந்த மாதிரி சீன்லாம் நடிப்பாப்புல, தவறான வழியில் இளைஞர்களை வழி நடத்துவாப்புல, இவர் எதையும் பற்றி யோசிக்க மாட்டாப்புல, ஜேடி ஆல்கஹாலிக் அப்படின்ற மாதிரிலாம் வந்து குடிச்சிக்கிட்டு மாஸ்டர் படத்தில் நடிப்பாப்புல, எல்லாம் பண்ணுவாப்புல. இதனாலெல்லாம் யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க பாருங்க. அப்படியே அரசு வந்து கண்டுகலையாம். அரசுக்கு வந்து இதே இல்லையா, பெற்றோர்கள் தவறு செய்யலை, இந்த மாதிரி விஜய் அவர்கள் இந்த மாதிரிப்பட்ட நடிகர்களும் இந்த மாதிரி படங்களை இயக்கிய நபர்களும் வந்துட்டு தவறு செய்யலை. இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறோன்ற பேரில் குடி தேசியம் பேசிக்கிட்டு இன வெறியை தூண்டும் விதமாக பேசிக்கிட்டு திரிகிற நபர்கள்லாம் எந்த தவறும் செய்யலை, அரசு பண்ணிருச்சு. அரசு 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்லாம் பாடிக்கிட்டு இருந்தாப்புல. இவரெல்லாம் தவறே செய்யலை. இப்போ ரயிலில் நடந்திருக்கு இந்த சம்பவம் இல்லையா. இந்தியன் ரயில்வேஸ் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு தானே கேள்வி கேட்கணும். ஒன்றிய அரசை கேள்வி கேட்க துப்பு இல்லை வக்கு இல்லை இவருக்கு. ரயிலில் வந்து பாதுகாப்பு கொடுக்கல ஒன்றிய அரசே. ஒன்றிய அரசே என்ன இது, இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இருக்காங்க உனக்கு தெரியாதா, பாதுகாப்பு கொடுக்க மாட்டியா, என்ன பண்ற, கபட நாடகம் அது இதுன்னு அங்கே பேசலாம்ல. இவர் போட்டிருக்கிற இந்த அறிக்கையிலுமே பார்த்தீங்கன்னா தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த கபட நாடக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு போட்டிருக்காப்புல. யார் கபட நாடகம் ஆடுறது? இவர் தான் கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. படத்துல எல்லாம் அப்படி நடிச்சுக்கிட்டு இப்போ வந்து பெரிய உத்தம ஓகே மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல, பேசிக்கிட்டு இருக்காப்புல. போட்டுக்கிட்டு இருக்காப்புலன்னா இதை சொல்றேங்க, இது போட்டுக்கிட்டு இருக்காப்புல, பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. என்னதானோ அந்த இளைஞர் வந்து இப்போது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்குதுங்க. அந்த காணொலியை நம்ம லைட்டா பார்த்துருவோம் வாங்க. सूरज तिरतनी में गाया तिरतनी सूरज. சரி, இப்போ இந்த அணில் குஞ்சுகள் இந்த மாதிரி சிவிக் சென்ஸே இல்லாமல் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணும் விதமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க இது வரைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு 1-2 காணொலிகள் பார்ப்போமா. இதோ பாருங்க. தொட்டா சின்னதக்கார 2026 அண்ணா வந்தா சூர ஐயோ கோயிந்தவாதியாரே அச்சு குண்டல கோக்க போற நீ சிக்கண்டா டிவிக்கு புள்ளிங்கெல்லாம் சிக்கண்டா ஏன் பக்கண்டா விஜய் அண்ணன் புள்ளிங்கெல்லாம் நிக்கண்டா பொருள் எடுத்து அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் இப்படின்லாம் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறானுங்க போகிறேங்க. இவனுக்கு தான் பிரச்சனையா. முதலமைச்சர் போயிட்டு இருக்காரு, அவர் போகிறத அப்படியே பார்த்துக்கிட்டு சரி நம்ம போவோம் நம்ம பாட்டுங்க அப்படின்ட்டு போகிறத விட்டுக்கிட்டு அங்கே நின்றுட்டு டிவிக்கே சிக்கன்டா இது ஆயிரும்டா அதாயிரும்டா நாங்கள் தான்டா செய்யப்பு அப்படின்லாம் இருந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இளவெடுத்து அந்த கொடியை எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கான், கொடி ஆட்டிக்கிட்டு. என்னது இது? இவனுங்க தான் பிரச்சனையே.
எங்கே இருக்கோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், என்ன எந்த அறிவும் இல்லாமல் தற்குறி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த தற்குறிகளை எல்லாம் விஜய் அவர்கள் கண்டிச்சாரா என்னைக்காவது? தன்னுடைய கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தானே, தன்னுடைய கட்சியை சேர்ந்த இளைஞர்களை முதல்ல நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்காரா? அவருக்கு இதெல்லாம் பிடிக்க தானே செய்யும். வெளியில மட்டும் கபடம் நடக்க மாட்டார், வெளியில வந்து அரசு தான் காரணம், அதுதான் காரணம், இதுதான் காரணம்ன்றது. ஆனா இவர் கட்சியிலே இருக்கக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட சைக்கோக்கள் கூட இருக்கானுங்கன்னா இவருக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். நம்ம பசங்க சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரிகர் பண்ணி அவனை இந்த மாதிரி வெறி பிடிச்சி போய் திடுறதெல்லாம் அப்படியே ஜாலியாக ப்ரொமோட் பண்ணி அதில் குளிர்காயிர நபர் தானே விஜய் அவர்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவத்தை மறக்க முடியுமாங்க? பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அவர் பாட்டுக்கு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காரு, அவரை என்ன பாடுபடுத்தினானுங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணுறவனுங்கெல்லாம் மக்களை துன்புறுத்த தான் செய்வானுங்க. நல்லா விசாரித்து பார்த்தா அந்த 4 தெருபொறுக்கி நாய்களும் விஜய் ரசிகர்களாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மக்களையும் அடுத்தவங்களையும் தொந்தரவு பண்ணுற மனநிலையெல்லாம் இவனுங்க கிட்ட தானே இருக்குது. இவனுங்க தானே இதெல்லாம் பண்ணி திரிகிறானுங்க. இவனுங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் விஜய் அவர்கள் எங்கேயாவது கண்டிச்சாரா? கண்டிக்கலை. எதை பண்ணணுமோ அதை பண்ணுறது கிடையாது. சும்மா வீண் பழி சுமத்திக்கிட்டு வாய்ஸை விடால் விட்டுக்கிட்டு திரிகிறது அங்கே இங்கேயும் போயிட்டு. ஆனால் இந்த சம்பவத்தில் என்னுடைய இன்னொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய விஷயங்கள் இப்போ மாறி போயிருச்சு. ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களையெல்லாம் அடிக்கவே கூடாதுன்னு என்னைக்கு ரூல்ஸ் வந்துச்சோ அன்னைக்கு தான் இங்கே எல்லாமே வந்து தலைகீழாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸ்கூல் படிக்கிறப்போலாம் ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஒரு சின்ன எக்ஸாம்னாலும் லைட்டாக நம்ம பிட் அடிச்சிட்டோம் இல்லை யாரையாவது பார்த்து காப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னாலுமே கூட போட்டு அடி உரிச்சிருவாங்க இல்லையா? ஸ்கூல் படிக்கிறப்ப அப்படி தானங்க இருந்திருக்கும். கல்லுப்பை தரையில் போட்டு அதில் முழங்கால் போட வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து தண்டனைகள்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இருந்துச்சு. தண்டனை அப்படின்னா ஒன்று இருந்துச்சு, பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி நீ வெளியில் நிற்கணும், கிளாஸுக்கு வெளியில் கீழே உட்காரக்கூடாது, வெளியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில் விட்டு கேவலப்படுத்துவாங்க. அசிங்கமாக இருக்கும். வேறு பிள்ளைங்க பசங்கள்லாம் போயிட்டு வர்றதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஆஃபீஸ் ரூம் முன்னாடி போய் நிற்க வச்சுருவாங்க. பிரின்சிபல் ரூமுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ண விடுறது, நிற்க விடுறது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்கும். ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாத்தியார் வந்து 4 வார்த்தை கண்டிச்சுட்டாவே வந்து வாத்தியார் மேலே கேஸை போட்டு விட்டுறாங்க. சரி, அதையும் தாண்டி இந்த மாதிரி தருதலைங்க மேலே காவல்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஏதாவது கண்டிச்சா அதுக்கு மனித உரிமை மீறல்றாங்க. சரி, பெத்தவங்க கூட பிறந்தவங்க அப்படி இப்படின்னு தெரிஞ்சவங்க யாராவது கண்டிச்சுட்டா உடனே தூக்கில் போய் தொங்கிடுறானுங்க. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்க யாராவதுன்னு சொன்னாக்க உடனே ஜாதி ரீதியாக பொருளாதார ரீதியாக பாருங்க அவங்கள வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு உடனே அதை தூக்கிட்டு வராங்க. இப்படியெல்லாம் இருந்தால் இவனுங்க மயிரையாக திருந்துவானுங்க, இப்படி தான் இருப்பானுங்க. இவனுங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லைன்னா அவனுங்களுக்கு நல்லா தடவி கொடுத்து செல்லாமல் அரவணைச்சு அப்படியே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை இதுக்கு ஜெயிலில் போட மாட்டாங்க, சீர்திருத்த பள்ளியில் தான் போடுவாங்க, இந்த மாதிரி ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் மாதிரி படங்கள்லாம் நடித்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவனுங்களுக்கு நல்லா கொழுப்பு ஊறி தான் போகும். ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு ஒரு கடைக்கு பக்கத்து கடைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குங்க. யாராவது டீச்சர்ஸ் யாராவது பார்த்துருவாங்களோ, பார்த்து நம்மளை ஏதாவது நாளைக்கு ஏதாவது கேட்டு திட்டிடுவாங்களோன்னு நைட்டு ஃபுல்லாக அதுவே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். தூக்கமே வராது, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரியாட்டு இருக்கும். ஐயோ இந்த டீச்சர் பார்த்தாங்களே நம்மளை என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு ஏதாவது திட்டுவாங்களா, நம்ம ஏதாவது கேட்பாங்களா அப்படின்லாம் பயமாக இருக்கும். ஆனால் இப்போலாம் பாருங்கள், ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, கத்தியை வச்சுக்கிட்டு சாமான்டா கூமாண்டான்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நமக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பயமாக இருக்கும். டிசிப்ளின் தான் வந்துட்டு வாழ்க்கைக்கான பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்லலாம் சொல்லி தருவாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டுனாலே அப்படியே ட்ராமா. ஐயோ எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அவன் மேலே கேஸை போடு, எப்படி இதெல்லாம் அப்படின்ட்டு இருக்கானுங்க. டிசிப்ளின் அப்படின்னா இந்த காலத்தில் இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் ஒடுக்குமுறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எங்களை எவ்வளோ ஒடுக்குறாங்க பாருங்க அப்படி. அப்போ இவனுக்கு இப்படி தான் இருப்பானுங்க. டிசிப்ளின்னா என்னன்னு தெரியாது, பனிஷ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. பின்ன எப்படி இருப்பானுங்க? இப்படி தான் இருப்பானுங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த வாட்ச் இருக்குல்ல, எங்க வாட்ச்சு அந்த வாட்சில் இப்படி கிளிக் பண்ணால் இந்த மேலே லெஃப்ட் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணால் லைட்டு கலராக எரியுங்க. அந்த கலராக எரியக்கூடிய லைட்டு இருக்கிற வாட்சை கிளாஸுக்கு கட்டிட்டு போனாவே டீச்சர்ஸ்லாம் அடி உரிச்சிருவாங்க. அவ்வளோ சம்பவம் நடக்குங்க. அன்றைக்கி ஃபுல் டே ட்ராமா மாதிரி இருக்கும். அந்த வாட்சை அடுத்த நாள் கட்டிட்டு வந்தோன்னா அதுக்கு மேலே இருக்கும். அதனால் அதை கழட்டி வீட்டில் தான் வச்சுட்டு வரணும். அப்படியே கஷ்டமாக இருக்குங்க மனசுக்கெலாம். அந்த வாட்ச் லைட் எரியக்கூடிய வாட்சுக்கே அவ்வளோ விஷயங்கள் நாமெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம். இவனுங்கெல்லாம் பாருங்கள், ஸ்கூலுக்கு ஃபோனையே கொண்டு போகிறானுங்க, ஃபோனை கொண்டு போய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ திமிரு பிடிச்சி போயிருக்கான். ஏறினா ரயில், இறங்கினா ஜெயிலு, வெட்டினா பெயிலு அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் இந்த தவசி இருக்க வரைக்கும் இப்படி பிடுங்க முடியாது அப்படின்னு டீச்சரே பார்த்து திட்டுறானுங்க, அடிக்க பாயிறானுங்க, அடிக்கிறானுங்க, வெட்டுறானுங்க, குத்துறானுங்க டீச்சர்ஸை.
இந்த பாரு போலீஸ்காரனே குத்துருக்கு தரம் இது என்ன ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு தூக்கிடுவாங்க போட்டுருவாங்க பாரு இந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவ மயிரை கூட கொடுக்க முடியாது இத கொண்டு போய் அப்படியே எஸ்பி கிட்ட அதான் பப்ளிக் எக்ஸாம்ல சொன்னாங்க நீ 100க்கு 100 எடுக்கலனா உன்னை வீட்டுக்கு தேடி வந்து அடிப்பேன் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான் சார் அடிச்சு ஏரியா விட்டு தாண்டிடுறீங்களா அப்படின்னா. உடனே அதான் நான் 100 எடுத்துட்டேன் அது வேற விஷயம். ஆனா இப்ப என் பின்னால தமிழ்நாடே இருக்கு சார் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசு இல்லையா, பெற்றோர் இல்லை, இவனுக்கு பெற்ற பெற்றோர் இல்லை இல்லையா. இப்படி பேசுறவனுங்களெல்லாம் செவிலே நாள் அப்பனா தான் அடுத்த டைம் பேச மாட்டானுங்க. ஆனா இவனுங்களை ஏதாவது அடிச்சிட்டாலோ கண்டிச்சிட்டாலோ உடனே பேரண்ட்ஸ்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வராங்களே, இப்போ எப்படி அடிப்பேன் எப்படி அடிப்பேன் அப்படின்ட்டு வராங்களே, என்ன பண்றது. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மக்களே. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.